ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ப்ராடக்ட்டை வந்து அன்பாக்ஸ் வந்து பண்ண போகிறோங்க. இது அமேசான்லேருந்து வாங்கியிருக்கோம். இந்த ப்ராடக்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நார்மலாக வந்து ஒரு கோழி முட்டை இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த கோழி முட்டையை தங்க முட்டையை வந்து மாற்றுற மிஷின்ங்க. ஸோ இந்த மிஷினாக கிடச்சிச்சு அப்படின்னா நம்ம வந்து ஈஸியாக வந்து பணக்காரன் ஆயிடலாம் அப்படின்னா இல்லைங்க. இது வந்து ஒரு சின்ன டெக்னிக்கில் வந்து இந்த நார்மலாக நம்ம வந்து அவிச்சோம் அப்படின்னா வெள்ளையாக இருக்குல்ல, ஸோ அதை வந்து அவிக்கும் போல வந்து மஞ்சள் கலராக வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு, அதனால தான் அது கோல்டன் எக் அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க. கோல்டு கலரில் இருக்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ இது சின்ன ப்ராசஸ் தான். ஆனால் நம்ம நார்மல் முட்டையை அந்த மாதிரி வந்து செய்ய முடியாது. இந்த இது இருந்துச்சுன்னா அதை வச்சு சுற்றி வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. இனிமேல் வந்து நம்ம வாரத்தில் வந்து ஒரு வீடியோ வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ப்ராடக்ட்டை வந்து அன்பாக்சிங் வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து வந்து சப்போர்ட் வந்து கொடுங்க. சரி, ஓகே, இதை வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே எப்படி வந்து ப்ராடக்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க எடுத்தாச்சு. ஓப்பன் இங்கிட்டு தான் இருக்குது, ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து எப்படி ப்ராடக்ட் வந்திருக்குன்னு பார்த்துக்கலாம். ஸோ இதுதாங்க அந்த ப்ராடக்ட்டு. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தந்திருக்காங்க. ஆனால் இதோட ரேட்டு 750 ரூபாங்க. கூட தானே இருக்குது. இதில் வந்து என்னென்ன சைடு ஃபுல்லாக நார்மலாக வந்து கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, இதை வந்து பக்கத்தில் வச்சு இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு வந்த பாக்ஸு. இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு முன்னாடி இதை வச்சு சில விஷயங்கள்லாம் வெளியே வந்து கொடுத்துருக்காங்க. இது எப்படி வந்து ஒர்க் பண்ண வைக்கிறது, அது போக வந்து இது எப்படி வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்கங்க. நார்மலாக உள்ள இதை வந்து உள்ளக்கே வந்து பார்த்திங்கன்னா சுத்த வச்சு அந்த மஞ்சக்கரு வந்து வெள்ளைக்கருவோட சேர்ந்து வந்து அதை அவிக்கும் போல வந்து மஞ்சள் கலராக வருதுங்க. அதான் கோல்டன் எக்குன்னு சொல்கிறாங்க. சும்மா நார்மலாக நம்ம எக்கு மட்டும் அந்த ஒயிட் லேயரை மட்டும் சாப்பிட்றதுனால ப்ரோட்டீன் தான் நம்மளுக்கு அதிகமாக கிடைக்குமே தவிர மஞ்சக்கருவை வந்து அவாய்ட் பண்ணுவாங்க. அதுலேயும் வந்து நம்மளுக்கு நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா கால்சியம் இருக்குது, ப்ரோட்டீனுமே அதில் வந்து 2.7 இருக்குது. இதில் வந்து நார்மலாக அந்த வெளியே உள்ளதில் 3.6 இருக்குது. ஸோ சேர்த்து சாப்பிட்றப்ப வந்து நம்மளுக்கு அதிகமாக வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாமே விட்டமின்லேருந்து எல்லாமே வந்து என்னென்ன அதிகமாக இருக்குது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து சொல்லி இந்த ப்ராடக்டை வாங்க வைக்கிறாங்கங்க. நம்ம நார்மலாக அவிச்ச முட்டைனா அதை எல்லாத்தையும் சேர்த்து தான் சாப்பிடுவோம். சில பேர் அவாய்ட் பண்ணுவாங்களா அவங்களுக்காக. இதுதாங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கொஞ்சம். ப்ராடக்டை பாருங்கங்க. இதில் நடுவில் தான் வந்து முட்டையை வந்து வச்சு சுற்றணும். சுற்றுற மாதிரி தான் தந்திருக்காங்கங்க. சரி, ஓகே, இதை வந்து ஓப்பன் பண்ணலாம். இன்னும் ஓப்பன் ஆக மாட்டேங்குது. இதை வந்து சுற்றணும். சுற்றினா வந்துடுது. ஒரு பம்பரை மாதிரி ஒரு அமைப்பை வந்து தந்திருக்காங்கங்க. இதில் வந்து வைக்கிற மாதிரி இருக்குது. இதுக்குள்ளே வந்து முட்டையை வந்து வைக்கணுங்க. அதான் மேட்ரு. இதை வந்து திறக்கலாம் ஃபஸ்ட்டு. வச்சு உடஞ்சாமல் இருந்தால் சரி. இதில் வந்து முட்டையை வந்து வைக்கிறதுக்கு வந்து அந்த சிலிக்கான் ரப்பர் தந்திருக்காங்க. எதுக்காகனா சேக் ஆகாமல் உடஞ்சிராமல் இருக்கிறதுக்காக. இதை வந்து ஜஸ்ட் வந்து வச்சுக்கணும் முழுக்க. வச்சுட்டு இதுக்கு மேலே வந்து முட்டையை வந்து வைக்கணும். வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து வச்சு இதை வந்து பார்த்திங்கன்னா மூடிடணும். ஸோ அப்போனா தான் வந்து சுத்தம் போல் வந்து அந்த இது எதுவும் ஆகாது. அது போக வந்து முட்டை வந்து உடையாது. அதுக்காக நம்ம வந்து முட்டையை வச்சு ஃபஸ்ட்டு சுற்றி பார்க்கலாம். சுற்றி பார்க்குறது மேட்ரு இல்லை. ஆனால் சுற்றி வந்து அவிக்கும் போல தான் நம்மளுக்கு வந்து அந்த அதோட டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும் இதில். அது போக வந்து வேறு என்ன தந்திருக்காங்க, நார்மலாக சுற்றுறது தான். இது நம்மளாவே வந்து செஞ்சிடலாங்க. பாருங்கள், இழுத்தோம் அப்படின்னா வந்துடுது. அது வந்து வச்சுட்டு வந்து இழுக்கணும் போல்க. என்னங்க வந்து ஸ்ப்ரிங் மாதிரி அமைப்பாக இல்லையே. சரி, பார்த்துக்கலாம். இது வந்து இங்கே செட் ஆகணும்னு நினைக்கிறேன். சரி, அது மூணுனதுக்கு அடுத்து பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து முட்டையை வந்து பார்த்திங்கன்னா நடுவில் வந்து வைக்கணும்ல. ஸோ அதை வந்து வச்சுக்கலாம். முட்டையை வந்து இப்படி ஒன்று வச்சுட்டு, அதாவது ஆடாமல் இருக்கிறதுக்காக அவ்வளோதான். இப்படி இன்னொன்று வச்சுட்டு வச்சு சுற்றிடணும். சரி, சுற்றிக்கலாம். அதை இதை சுற்றிட்டோம் அப்படின்னா இது வந்து செட் ஆகிக்கிருச்சு. அவ்வளோதாங்க. முட்டை வந்து நடுவில் வந்து பாருங்கள் ஆடவே ஆடலை, அப்படியே நின்றுக்கிருச்சு. அதுக்கடுத்து இந்த மிஷினில் வந்து போடணும். இதை வந்து இதை தானே ஃபஸ்ட்டு இருந்துச்சு. ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு இதை வந்து வச்சுக்கலாம். வச்சுட்டு இதை வந்து மேலே வந்து போட்டுக்கலாங்க. போட்டு ஐயோ, மேலேயும் அது கரெக்டாக லாக் ஆகணும். அலைட்னா வந்து செட் ஆகாது. ஃபஸ்ட்டு லாக் ஆகிக்கிட்டோம். லாக் ஆகிடுச்சா? இது ஒரு பெரிய ப்ராசஸாக இருக்குங்க. சரி, ஓகே, முடிச்சாச்சு. அதுக்கடுத்து இதை வந்து லாக் பண்ணணுங்க. ஐயோ, லாக் ஆகிடுச்சு. இதை வந்து இழுத்து விட்டோம் அப்படின்னா நின்றுக்கிறது. எதுக்குன்னு தெரியல, என்ன பிரச்சனைன்னு. சரி, ஓகே, இன்னொருக்கு ஃபஸ்ட்டு வந்து வச்சுக்கலாம். 750 ரூபா கொடுத்து வாங்குகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வந்து இதில் ஒரு ஸ்ப்ரிங் மெக்கானிசம் வந்து கொடுக்கல. அது நார்மலாக வந்து நம்ம சுற்றிட்டு அது ஆட்டோமேட்டிக்காக வந்து இன்னொருக்கு அகைன் வந்து இது எதிர் திசையில் வந்து சுற்றும் பார்த்தீங்களா. ஆப்போசிட் டைரெக்ஷனில் சுத்தம் போல் இன்னொருக்கு வந்து அந்த நூல் சுற்றுது. ஸோ இந்த மாதிரியே தான் அவங்க வந்து தந்திருக்காங்களே தவிர இதுக்குன்னு ஒரு இதுவுமே தரலங்க. இப்போ வந்து நான் அதுக்கடுத்து தான் சுற்றி பார்த்தேன். ஸோ இது வந்து எந்த மாதிரி கொடுக்குறாங்கன்னு பாருங்களேன். ஸோ ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி மெக்கானிசம் கொடுத்து அதை இழுக்கிற மாதிரி தந்திருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் கரெக்டாக இருந்திருக்கும். இது அந்த மாதிரினா தரல. சரி, ஓகே, இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து செட் பண்ணியாச்சு. இப்போ வந்து வச்சுக்கலாம். இது வந்து சிம்பிளாக சுற்றுற மாதிரி யோயோ மாடல்னு சொல்லியிருக்காங்கங்க. அதாவது என்ன அவங்க வந்து எவ்வளவோ நம்மளை இது பண்ணுறாங்க.
ஆனால் ஒன்றத்தையும் வந்து அதில் மெக்கானிசம் அவங்களே தரலன்னு சொல்கிறாங்க. நம்ம இழுத்து இழுத்து விட்றது மூலமாக நம்மளுக்கு சுற்றுற மாதிரி. இப்போ ஸ்பீடாக வந்து நம்ம இழுக்கணும். அப்போனா தான் வந்து ஆட்டோமேட்டிக்காக அடுத்த சைடு வந்து சுற்றும். ஐயோ பார்த்தீங்களா, இது வந்து அடுத்த சைடு போகணுன்னா நம்ம ஸ்பீடாக சுற்றணும். அப்படி இல்லை அப்படின்னா எடுத்துட்டு இன்னொருக்க வந்து பழையபடி அந்த நிலைமைக்கு வந்து கொண்டு வந்துக்கணும். ஐயோ அந்த மெக்கானிசம் எனக்கு சுத்தமாக பிடிக்கலைங்க. சரி ஓகே, முடிஞ்சிருச்சுங்க. இப்போ கரெக்டாக நான் சுற்றிடுவேங்க. இப்போ 1 2 3 ஸ்டார்ட். பார்த்தீங்களா, ஆட்டோமேட்டிக்காக அடுத்த சைடு அப்படியே வந்து வருது. ஸோ அதை வச்சே வந்து நல்லா வந்து ஸ்பீடாக வந்து ஒரு 5 6 தடவைக்கு மேலே வந்து நம்ம சுற்றிக்கணும். அப்படின்னா தான் வந்து அந்த எக்கு வந்து பார்த்திங்கன்னா உள்ளக்க உள்ளது வந்து மிக்ஸ் ஆகும். சரி ஓகே, இந்த மாதிரி வந்து ஒரு 5 6 தடவைக்கு மேலே வெக்குன்னு இழுத்துக்கலாம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு 5 6 தடவைக்கு மேலே நல்லா இழுத்தாச்சு. இப்போ வந்து எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கடுத்து இதை எடுத்துகிட்டு இந்த எக்கை வந்து தனியாக வந்து எடுத்துக்கிறேங்க. ஸோ இது வந்து உடையில எக்கு. ஸோ இதில் உள்ளது மட்டும் மாறி உள்ளக்க வந்து இதாக இருக்கும். ஸோ நார்மலாக எக்காக தாங்க இருக்குது. இதை நம்ம அவிக்கணும், 2வது ப்ராசஸ்ஸு. சரி ஓகே, இந்த முட்டையை வந்து தனியாக வச்சுக்கலாம். அதுக்கடுத்து இன்னொரு முட்டையை வந்து எடுத்து வந்து இதில் வந்து ட்ரை பண்ணலாம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுவும் கரெக்டாக சுற்றியாச்சு. ஒரு 5 6 தடவைக்கு மேலே சுற்றியாச்சு. இதுக்கடுத்து இதையும் வந்து தனியாக வந்து எடுத்துக்கலாம். ஸோ சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து அதுக்கடுத்து 2வது அவிய வைக்கலாம். இன்னும் 2 3 முட்டை வந்து இந்த மாதிரி வந்து செஞ்சு எடுத்துக்கிறேன். சரி, அடுத்து அவிய வச்சுக்கலாம். இப்போ வந்து ஒரு 3 முட்டையை வந்து நம்ம வந்து அந்த மாதிரி வந்து ரொட்டேட் வந்து பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நம்ம வந்து அவிய போடணும். சரி ஓகே, இதை வந்து தனியாக வந்து மிஷினை வந்து தனியாக வச்சுக்கலாம். இதை வந்து நம்ம வந்து குக்கரில் வந்து போட்டு வந்து அவிய வச்சுக்கலாம். இப்போ வந்து குக்கரில் வந்து தண்ணி வந்து முட்டை முங்குற அளவுக்கு அம்மா தண்ணி வைக்க சொன்னாங்க. ஸோ தண்ணி வச்சாச்சு. ஸோ இதை வந்து ஒரு 3 முட்டையை வந்து உள்ளக்க வந்து போட்டாச்சுங்க. சரி ஓகே, இதை வந்து அவிய வைக்கலாம் ஃபஸ்ட்டு. ஓகேங்க, சரி ஓகே, அவிட்டோம். ஃபஸ்ட்டு இதில் இன்னும் குக்கருக்கு மூடி வந்து வச்சு விசில் வந்து ஒரு 2 விசில் அடித்தாலே போதும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பார்த்துக்கலாம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு விசில் அடிக்கணும். விசில் அடித்ததுக்கு அதுக்கடுத்து அதை நல்லா ஆற வைக்கணும். ஆற வச்சதுக்கு அடுத்து உரித்து எப்படி வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ 2 விசில் வந்து அடிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஒரு 2 செகண்ட் வந்து ஆகட்டும். அதுக்கடுத்து எடுத்து முட்டையை வந்து தண்ணியில் வந்து கொஞ்சம் நேரம் வந்து ஆற வச்சிடலாம். அதுக்கடுத்து உரிக்கலாம். எப்படி இருக்குன்னு போகுதுன்னு தெரியல. வந்து ஆவி வந்து போயிருச்சு. சரி ஓகே, இதை வந்து எடுத்துக்கலாம். நான் சொன்ன மாதிரியே ஒரு முட்டை உடஞ்சிருக்குங்க. நல்லா உடஞ்சி பாருங்க. ஒரே ஒரு முட்டை வந்து கீரல் விட்டுருச்சு. மீதி எல்லாம் நல்லா தான் இருக்குது. ஒன்று மட்டும் வந்து உடஞ்சிருக்கு. சரி ஓகே, இதை வந்து அப்படியே வந்து கொஞ்சம் நேரம் அந்த ஹீட்லேயே இருக்கணும். அப்படின்னா தான் வந்து கொஞ்சம் இதாகும். அதுக்கடுத்து எடுத்து தண்ணியில் வந்து போட்டுக்கலாம். எடுத்து போட்டுட்டு அதை மெதுவாக எடுக்கலாம். ஒரு கத்திரிக்கோலை யூஸ் பண்ணி எடுக்க போகிறேன். இதுவும் உடஞ்சிருச்சு லைட்டாக. ஐயோ, கீழே போட்டேன். எடுத்தாச்சுங்க. சுடுது. சரி போட்டாச்சு. அடுத்து இந்த முட்டை நல்லா வந்திருக்குங்க. கொஞ்சம் கூட எதுவும் வரல, உடையில ஓட்டலாம். அதுக்கடுத்து இதை வந்து எடுத்துக்கிறேன். இதை லைட்டாக ஆற வச்சுக்கலாம். அப்பா பயங்கரமாக சுடுது. இதை வந்து ஆறிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து எடுத்துக்கலாம். இதில் வந்து ஒரு முட்டை வந்து உடஞ்சிருச்சுன்னு சொன்னேன்ல, இதுதான் அந்த இது உடஞ்ச முட்டை. சரி ஓகே, இதை வந்து எல்லாத்தையும் வந்து உரிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு உடஞ்ச முட்டையை வந்து உரிக்கலாம். அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. உள்ளக்கனா கொஞ்சம் தண்ணி வந்து பேரிஞ்சிருக்கு பாருங்கங்க. ஸோ இது வந்து அது வந்து நல்லா இதாக இருக்குது. அதாவது வெள்ளைக்கருவாக இருக்கட்டும் மஞ்சக்கருவாக இருக்கட்டும் 2 கலந்து எல்லோ கலரில் வந்து நம்மளுக்கு வந்திருக்கு. இதுதான் கோல்டன் எக்குன்னு சொல்லி இருக்காங்க, தங்க முட்டை. சரி ஓகே, இதுவும் நல்லா தான் இருக்குது, வேஸ்ட் ஆகலை. உடஞ்சிருந்துச்சு, அவ்வளோதான், வந்துருச்சு, நல்லா தான். பாருங்கங்க, முட்டை வந்து தங்க முட்டை இது தானா. சரி ஓகே, அது வெள்ளைக்கரில் மஞ்சள் கலரும் எல்லாம் கலந்த இதாக இருக்குது. சரி ஓகே, இதை வச்சிடலாம். அடுத்து இன்னொரு முட்டையும் உடஞ்சி தான் இருந்துச்சு. இதை வந்து எல்லாத்தையும் வந்து உரிச்சிக்கலாம்.
இதுவுமே நல்லா மஞ்சள் கலரில் தாங்க இருக்குது. இது குழந்தைங்களுக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது மஞ்சக்கரு வந்து வேண்டாம் வேண்டாம்னு சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒன்று வந்து வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வந்து நல்லா வந்து மஞ்சள் கலரில் இருக்குது. அதுக்கடுத்து இதை வந்து உடைக்கலாம். அவ்வளோதாங்க, எல்லாத்தையும் வந்து எடுத்தாச்சு. இதுவும் பாருங்கள், இது சூப்பராக இருக்கா, பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கு. இது வந்து இதுதான் கோல்டு எக்கு. சரி ஓகேங்க, இதை வெட்டி பார்க்க போகிறோம். ஏன்னா அது எப்படி இருக்குது, உள்ளக்க மஞ்சக்கரு இருந்த இடத்துல எப்படி இருக்குது, லைட்டானாலும் இருக்கான்னு பார்க்க பாதியாக வெட்டிக்கலாம். கொஞ்சம் கூட மஞ்சக்கரு இருந்ததுக்குரிய தடம் கூட தெரியலைங்க பாருங்கள். ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியேவும் அதோட மிக்ஸ் ஆகிருச்சு. ஸோ இதுதான் இதே மாதிரி இதை வந்து வெட்ட போகிறோம். இதை சென்டராக வெட்ட போகிறோம். பாருங்கங்க, அந்த மஞ்சக்கரு இருந்த இந்த தடமே இல்லை, அது வந்து அந்த அளவுக்கு வந்து நல்லா இதாக இருக்குது, மிக்ஸ் ஆகிருக்கு. இதையும் வந்து ஒரு அரை வெட்டாக போடலாம், அவ்வளோதான். சரி ஓகே, இதுதாங்க கோல்டன் எக்குன்னு சொல்லிட்டு இது பண்ணுறது. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தனால இதை வந்து ட்ரை பண்ணி பார்த்தோம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேட்ஜெட்டு. இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தனால இதை வந்து வாங்கினது. இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டேஸ்ட் பார்க்கலாம். முட்டை அதே நார்மலாக மஞ்சக்கறியும் வெள்ளைக்கறியும் சேர்த்தாப்புல அடித்து சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது. முட்டையிலன்னா டிஃப்ரெண்ட் டேஸ்ட் தெரில. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து இதை வந்து வீடியோவாக பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி புது புது கேட்ஜெட்டாக நிறையா இருக்குங்க. அதை வாரத்துக்கு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டான இதை வந்து ரிவ்யூ பண்ணலாம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.